ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரினிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.4ல கொஸ்டின் நம்பர் 6. The internal and external diameter of hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into a solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder. நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியரை மெல்ட் பண்ணி ஒரு சிலிண்டர் கிரியேட் பண்றோம். அப்ப 2ஓட வால்யூமே சேமா இருக்குமா? தென் ஹெமிஸ்பியரோட டயாமீட்டரும் சிலிண்டரோட டயாமீட்டரும் குடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் கால்குலேட் பண்ணணும். இங்க டயாமீட்டர் நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இன்னர் டயாமீட்டர். ஸோ இன்னர் டயாமீட்டர் நான் D1ன்னு வச்சுக்கிறேன். 6 சென்டிமீட்டர். அப்ப இன்னர் ரேடியஸ் நமக்கு என்னது? D1 divided by 2 அப்ப R1 is equal to 3 centimeter. Then இது வந்து 3 centimeter. Then outer diameter D2 is equal to 10 centimeter. அப்ப outer radius R2 is equal to D2 divided by 2. நமக்கு 5 centimeter. இந்த வேல்யூ 5 centimeter. இப்ப ஹாலோ ஹெமிஸ்பியர் முடிஞ்சு. இப்ப சிலிண்டர் ஷேப். சிலிண்டர் ஷேப்போட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 14 சென்டிமீட்டர். இப்ப டயாமீட்டர் D3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 14 சென்டிமீட்டர். அப்ப நம்மளோட ரேடியஸ் வேல்யூ 7 சென்டிமீட்டர். இதனோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். நமக்கு சிலிண்டரோட ஹைட் கால்குலேட் பண்ணணும். இப்ப மெல்ட் பண்ணி கிரியேட் பண்றப்ப நமக்கு 2ஓட வால்யூமும் சேம். சோ அப்ப என்ன வேல்யூ? Volume of cylinder is equal to volume of hollow hemisphere. இப்போ டைரக்டா ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பட் நம்ம இங்க R3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை R3 ஸ்கொயர் ஹெச். தென் வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். நமக்கு டிஃபால்ட்டான ஃபார்முலா என்னது? 2/3 பை R cube மைனஸ் ஸ்மால் r cube. பட் நாம யூஸ் பண்ணியிருக்கிறது R1, R2 யூஸ் பண்ணியிருக்குமா? ஸோ அப்போ 2/3 பை R2 cube மைனஸ் R1 cube. இப்போ நம்ம வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். பை then R3 value 7. அப்ப 7 times 7 H தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 2/3 பை R2. R2 அப்படிங்கிறப்ப நமக்கு 5. ஸோ 5 பவர் 3 மைனஸ் R1 3 அப்ப 3 பவர் 3. நமக்கு ரெண்டு பக்கமும் காமனா இருக்கிறது பை காமன், கேன்சல் பண்ணிடலாம். தென் 7 times 7 49. 49 H is equal to 2/3 times of 5 cube 125 minus 3 cube அப்படிங்கிறப்ப 27. 49H is equal to 2/3 times of 125 minus 27 98. நமக்கு 49 and 98 cancel ஆகுமா? ஸோ இங்க 1 times, இங்க 2 times. இப்போ H is equal to 2/3 multiplied by 2, that means 4/3. யூனிட் நமக்கு சென்டிமீட்டர். நமக்கு டெசிமல் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா H is equal to 1.33 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் நமக்கு தேவையான சிலிண்டரோட ஹைட்.
h is equal to 1.33 centimeter. Thank you.